இது ஒரு ஃபேஸ்புக்கில் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி பேசுறத நீங்க பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு அங்க போனாலே அரெஸ்ட் பண்ணுவானலாம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் இதை பண்ணணும்? மார்க்க ரீதியாக பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இவங்க தனிமையில் அங்க பயணிச்சிருக்க கூடாது. மஹ்ரம் இல்லாமல் பயணித்தது ஒரு பிழை. காசா மக்கள் கொல்லப்படுகிறார்கள், காசா அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. எனவே நான் அந்த மக்களுக்காக என்னால் முடிந்ததை செய்கிறேன். இதெல்லாம் எங்க இருந்து வாப்பா எடுக்கிறீங்க? நீங்களா உட்கார்ந்து யோசிப்பீங்களா அல்லது எப்படி? இது இந்த கற்பனை உலகத்துக்குள்ள ஏன் போகணும்? நீங்க நமக்கு ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுக்காக நம்ம நினைக்கிறதான் சரின்னு கிட்டு விமர்சிக்கிறத விட்டுவிட்டு அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரியும், பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டு காலம் மிக கொடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றது. அதற்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் 200 நாட்களை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்த காலத்திலையும் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் மக்கள் எங்களோட இணைங்க அப்படின்னு சொல்லி இணைச்சி எடுத்துக்கிட்டு கப்பல்களில் காசாவை நோக்கி பயணிக்கிறார்கள். காசாவை நோக்கி பயணிக்கும் போது காசாவுக்கு உள்ள, ஏன்னா காசா ஆல்ரெடி முற்றுகையிடப்பட்டிருக்குது, லேண்ட் ரூட்ல போக முடியாது, விமானம் வழியாகவும் காசாவுக்குள்ள போக முடியாது. இஸ்ரேல் எல்லாத்தையுமே முடக்கி வச்சிருக்கிறாங்க. காசா கடற்கரை காசாவுக்கு சொந்தமானது. எனவே அந்த கடற்கரை வழியாக காசாவுக்குள்ள மருந்துகள், தண்ணீர், அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போவது அவர்களுடைய நோக்கம். இது ஒரு சைன் டிராவல் என்று கூட சொல்லலாம். அதாவது ஒரு அடையாள பயணம். ஏன் அடையாள பயணம் என்று சொல்றாங்கன்னா, காசா முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இதை பற்றி பல நாடுகளும் கண்மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ பிரச்சனை நடக்கல, எல்லோரும் பேசுகிறோம். ஏன் காசாவை முற்றுகையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? பாலஸ்தீன மக்களுக்குரியது. அதை ஆல்ரெடி அபகரித்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கினதையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும்போது, சரி நீங்கள் ஒரு நாட்டை உருவாக்கிட்டு போயிட்டீங்கன்னா பாலஸ்தீனத்தில் எஞ்சிய பகுதியாவது ஒரு நாடாக அவங்கள வாழ விடணுமா இல்லையா? அதை வாழ விடாமல் தொடர்ந்து அவங்க மேலே அட்டாக் பண்ணுறதும், லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறதும், எல்லாத்தையும் அழிக்கிறதும், இந்த மாதிரியான அநியாயங்கள் பண்ணும்போது இது அநியாயம் தொடர்ந்து நடக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி இந்த வேலையை பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்த ஒரு பகுதி என்னென்னா, அண்மையில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் ஒரு 59 கப்பல்களில் 460க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் காசாவை நோக்கி பயணப்பட்டாங்க. அப்படி பயணப்பட்டவங்களை இன்டர்நேஷ்னல் கடல் பார்டரில் வச்சு இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணினாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டத்தில் சமீரா மஹபூப்தீன் என்கிற இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. தற்போது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஸ்தன்புல்ல இருக்கிறாங்க, டர்க்கியில். இன்ஷால்லா ஓரிரு நாட்களில் அவங்க இலங்கையை வந்தடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, இந்த சமீரா மஹபூப்தீன் எதுக்காக அங்கே போனாங்க, போனதனுடைய பின்னணி என்ன, இவங்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம எதுக்காக எதை எழுதுறோம் அல்லது எதை பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் அந்த பிள்ளையை பற்றி சகட்டு மேனிக்கு பேசுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இவளுக்கு 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு இவ ஏன் போனா? இது ஒரு பப்ளிசிட்டிக்காக இவ போயிருக்கிறா. அதே மாதிரி 2 குழந்தை உனக்கே இருக்கும்போது நீ அதைத்தானே பார்க்கணும், உனக்கு எதுக்கு காசா மக்களை பற்றின வேலை? இப்படி பேசுகிற காட்சிகளை பார்க்க முடியும். இன்னும் சிலர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இது ஒரு ஃபேஸ்புக்கில் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி பேசுறத நீங்க பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு அங்க போனாலே அரெஸ்ட் பண்ணுவானலாம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்குற காட்சியை பார்க்க முடியும். இப்படி பல பேரும் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை பேசுறதை நீங்க பார்க்கலாம். ஆனால் இதில் ஓவராலாக பெரும்பாலானவங்க ஆண்களாக இருக்கிறார்கள். இதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் ஒரு நேர்மையான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அது என்ன விமர்சனம்னா, மார்க்க ரீதியாக பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இவங்க தனிமையில் அங்கே பயணிச்சிருக்க கூடாது, மஹ்ரம் இல்லாமல் பயணித்தது ஒரு பிழை என்று சுட்டி காட்டுறாங்க. அது நியாயமான விமர்சனம். மஹ்ரமோட அவங்க போயிருக்கணும், பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவங்க பயணிக்கலாம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கேருந்து அவங்க டர்க்கிக்கு போன வரைக்கும் பிரச்சனை இல்லை. டர்க்கியிலேருந்து அவங்க போகிற விஷயத்தில் மஹ்ரம் இல்லாமல் அப்படி போனது மார்க்கம் அனுமதிக்கலை என்கிறது ஏற்புடைய விமர்சனம். அதை யாருமே இங்கே மறுக்க முடியாது. ஆனால் அதை கூட
நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டால் அதை சமீராவிடத்திலேயே அதை சொல்லி இருக்கலாம், சமீராவிடத்திலேயே அதை தெளிவூட்டி இருக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற அடிப்படையில் காசா மக்கள் கொல்லப்படுகிறார்கள், காசா அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. எனவே நான் அந்த மக்களுக்காக என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்பதுதான் சமீராவினுடைய அடிப்படை. ஏன்னா இதுக்கு பின்னுக்கு இந்த ஏற்கனவே நான் சொன்ன முதல் சாரார் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அஜெண்டா. இது அவங்க அங்க போகணுமா, அங்க மாட்டிக்கிறணுமா, மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவங்களை விடுதலை செய்யணுமா, அதுக்காக பேசணுமா, பேசலன்னா கவர்மெண்ட் மேல குற்றமாம் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் மேல குற்றம் சாட்டுறதுக்காகவும் அதை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வாப்பா எடுக்கிறீங்க? நீங்களா உட்கார்ந்து யோசிப்பீங்களா அல்லது எப்படி? இது இந்த கற்பனை உலகத்துக்குள்ள ஏன் போகணும்? நீங்க முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க, இந்த மஹ்ரமியத்து தொடர்பாக பேசப்பட்ட விவகாரங்கள் அது சமீரா அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டியது, அதில் எனக்கும் கூட எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன பொறுத்தவரை அந்த பிள்ளைக்கு இந்த அளவு தூரம் ஆழமாக அது தெரியாமலும் இருந்திருக்கலாம் என்கிற ஒரு நல்லெண்ணத்தை நான் வைக்கிறேன். ஆனால் அவங்க காசாவை நோக்கி போன பயணம் என்பது மற்றவங்க நீங்கள் கற்பனை பண்ணுற வகையில் ஒரு அஜெண்டாவுக்காக செய்யப்பட்டதோ அல்லது ஒரு ஃபேமஸுக்காக செய்யப்பட்டதோ புகழ் நாடி செய்யப்பட்டதாகவோ தயவு செய்து ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா காசா மக்களுக்காக உங்களுக்கு போராட முடியலன்னா நீங்க அமைதியாயிருங்க. போராடுறாங்கன்னா அந்த போராடுகிற மக்களை ஏன் கொச்சப்படுத்தணும்? ஏன்னா இந்த காசா பிரச்சனை வந்ததுல இருந்து எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. ஆர்ப்பாட்டங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தாலே ஒரு 20 பேர் 40 பேர், ஒரு சில ஆர்ப்பாட்டங்கள் மட்டும்தான் 100, 150, 200, 300 பேர் வரைக்கும் வந்த ஆர்ப்பாட்டங்கள். கொரல்லையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம். அதை தாண்டி காசாவுக்காக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இங்கே நடக்கலை, உலகம் முழுவதும் நடைபெற்றது. ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு வரலங்கிறதுக்காக இந்த மாதிரி சகட்டு மேனிக்கு பொதுவான சகோதர சகோதரிகள் யாரும் யாரையும் கொச்சைப்படுத்தவும் இல்லை. எங்களால் முடியாமல் இருக்குதே, நாங்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோமே, நாங்கள் அந்த மக்களுக்காக துவா செய்கிறோமே என்று தொடர்ந்து காசா மக்களுக்காக துவா செஞ்சதை பார்க்க முடியும். ஒன்றும் அந்த மக்களுக்காக துவா செய்யணும், இல்லைன்னா நம்மளால் முடியுமான வரைக்கும் ஜனநாயக ரீதியாக போராடணும். இந்த ரெண்டையுமே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு அவள் எதுக்கு போனா, அவளுக்கு அஜெண்டா ஒன்று இருக்கும், அவள் ஃபேஸ்புக்கில் ஃபேமஸாக போனான்ட்டு சில பேர் அதை எப்படி அந்த மாதிரிலாம் எழுத முடியுதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு பார்க்கக்குள்ள அவ்வளோ அருவருப்பான வார்த்தைகள். ஏன் உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இல்லையா, அல்லது உங்கள் உறவுக்கார பிள்ளையோண்டு இப்படி செஞ்சிருந்தா இப்படித்தான் நீங்கள் எழுதுவீங்களா? ஏன் அவ்வளோ தூரம் நம்ம போய் எழுதணும்? ஒரு இஸ்லாமிய பிள்ளாவை அந்த காசா மக்களுக்காக தன்னால் முடிஞ்சதை ஒரு நல்லெண்ணத்தில் செய்கிறாள். நல்லெண்ணத்தில் செய்த விஷயத்தில் அவளுக்கு மார்க்க ரீதியிலான தெளிவு குறைவுன்னா அந்த தெளிவை கொடுக்கணுங்கிறது வேற. அதை தாண்டி இப்படியெல்லாம் எழுதுவதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகிறது? யூதன் என்ன செய்வான்னு தெரியாதா? அவங்கிட்ட இவள் எதுக்கு போகணும் என்றெல்லாம் அவ எதுக்கு போனா? இந்த மாதிரி இந்த வார்த்தையில நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசணும்? அந்த பிள்ளைக்கு அவ 2 பிள்ளையினுடைய தாய், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 பிள்ளையோட தாய் பிள்ளைய பார்க்க வேண்டியதானே? ஏன் அங்க போனான்னா பிள்ளையும் பார்க்குறாவா? பிள்ளைய பார்க்கலன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தலையிடணும்? ஒரு சகோதரியை பற்றி நம்ம இதே பேசுகிறாக்கள் ஃபேஸ்புக்கில் வந்து அவதூறு சொல்லாதீர்கள், புறம் பேசாதீர்கள், நல்லபடி நடந்து கொள்ளுங்கள் என்கிற தத்துவத்தையும் பேசுகிறாங்க. அது எப்படி நம்மளே ஒன்றை செஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு அதை எப்படி சொல்ல முடியும்? எனவே இந்த சகோதரியினுடைய விவகாரத்தில் நீங்கள் அவள் செய்ததில் ஏதாவது பிழை கண்டீங்கன்னா அவளோட நம்பர் எடுங்க, நம்பர் எடுத்து அவளுக்கு தொடர்பு கொண்டு, சிஸ்டர் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இப்படி செஞ்சிருக்கலாமே கூட அட்வைஸை பண்ணுங்க. அதுலேயும் இந்த எழுதக்கூடிய சில ஆண்கள் ஏன் இவ்வளவு தூரம் எழுதணும்? நம்ம பிள்ளையா இருந்தால் இப்படி எழுதுவோமா? நம்ம சகோதரியா இருந்தால் இப்படி எழுதுவோமா? நம்ம உறவுக்கார பிள்ளைண்டா இப்படி எழுதுவோமா? எழுத மாட்டோம்ல. அப்படி நடந்திருந்தா பாராட்டி போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு அஜெண்டா கதை சொல்ல மாட்டோம், ஃபேமஸுக்கு போனான்னு சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்கும் மேலே நிறைய நேரங்களை நம்ம பார்த்துருக்கிற ஒன்று தான், வெளிநாட்டுக்கு சில விளையாட்டுகளுக்கு பிள்ளைகள் போகும். அங்கே போய் கப்புகளை எடுத்துக்கொண்டு வருவாங்க. முழு ஊரும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு கொண்டு போய் சேர்ப்போம். ஆனால் கப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கா ஸ்ரீலங்காக்கு. அப்போ இஸ்லாமிய ஆடையை பார்க்கறது இல்லை, அப்போ ஒழுக்கத்தை பற்றி பார்க்கறது இல்லை, அப்போ மஹ்ரத்தை பற்றி யாரும் பேசுறது இல்லை. இதெல்லாம் பேசியிருக்கோமா? 2 ஸ்டாண்டு 2 கரெக்டாக எடுக்கணும்ல. சரி, அதை தாண்டி போய் பாராட்டுவோம். சூப்பர், இலங்கைக்காக கப்பெடுத்துக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி பாராட்டுவோம். இந்த பிள்ளைய பாராட்டலன்னா பிரச்சனை இல்லை, பரிகசிக்காம இருங்க. அது நமக்கு உரியது அல்ல. ஏதாவது சொல்லணும்னா அவ செஞ்சது பிளேண்டு நீங்கள் மார்க்க ரீதியாக பிளேண்டு கண்டீங்கன்னா அந்த மார்க்க ரீதியாக உள்ள பகுதியை அவகிட்ட சொல்லுங்க. அதை விட்டு போட்டு சகட்டு மேனிக்கு இந்த மாதிரி வந்து பேசுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயமானது சகோதரர்களே? ஒன்று. இரண்டாவது, இவங்க போவாங்களாம், அங்கே போய் மாட்டிக்கிடுவாங்களாம், கவர்மெண்ட் இவங்களை விடுவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா? இது தேவையா? கவர்மெண்ட்டை சிக்க வைக்கிற வேலை இது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, அவங்க போனது சரியா பிழையா என்பதை தாண்டி அவங்க போனால் அரசு விடுவிப்பதற்கு குரல் எழுப்பத்தான் வேண்டும்.
நம்ம பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடு, பாலஸ்தீனம் தனி நாடாக வேண்டும் என்று கோருகிற ஒரு நாடு. அதிலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக 20 ஆண்டுகளாக 1000 ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பாங்கன்னா அதுல கன்ஃபார்மா 100 ஆர்ப்பாட்டமாவது பாலஸ்தீன விடுதலைக்கான ஆர்ப்பாட்டமாக இருக்கும். பாலஸ்தீன விடுதலைக்காகவே குரல் கொடுத்தவர்கள். அவங்க பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அவங்க பேசினாங்களே, வெளிவிவகார அமைச்சர் பேசினாரு, பாராளுமன்றத்தில் அது தொடர்பான தரவுகள் சொல்லப்பட்டது, அவங்க இஸ்ரேலோட நாங்க பேசியிருக்கிறோம்ங்கிற விவரங்களை சொன்னாங்க. பேசத்தான் வேணும், பேசியிருக்கிறாங்க, பேசத்தானே வேணும். சரி, சமீரா செய்தது பிழையாகவே இருந்தாலும் அரசாங்கம் பேசத்தானே வேணும். எங்கால விடுவீங்க அப்படின்னு கேட்கத்தானே வேணும். அதைத்தானே கேட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக டர்க்கி தனி ஃப்ளைட் அனுப்பி எல்லாரையும் அவங்க நாட்டுக்கு எடுத்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்னன்னா, இவக்கு இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு எங்கால காசு, ஏன் இதெல்லாம் தேடிக்கிட்டு தெரியுறியே? அவ செய்த தியாகத்தை இப்படியும் தான் கொச்சைப்படுத்துவீர்களா? அவள் மார்க்க ரீதியாக சில புரிதல் இல்லாமல் இருந்தால் அந்த புரிதலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு ஏன் வேறு விதமான சாயம் பூச வேண்டும்? எனவே இதுவெல்லாம் மார்க்கம் காட்டி தருகிற விவகாரங்கள் இல்லை சகோதரர்களே. ஒருத்தர் எழுதுறாருங்கிறதுக்காக எல்லாரும் உட்கார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. கஃபாபில் மரி கதிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. கேள்விப்பட்டதையெல்லாம் ஒருவன் பரப்புவதே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருத்தங்க பிழை செஞ்சாங்கன்னா அந்த பிழையை நம்ம முதல்ல சுட்டி காட்டணும், அவங்க கிட்ட சுட்டி காட்டுவோம். இல்லைன்னா பப்ளிக்கில் அதை பற்றி சொன்னால் கூட அதுக்கு ஒரு நாகரிகமான ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில் தான் செய்யணும். என்னை பொறுத்தவரையில் அந்த பிள்ளை நல்லெண்ணத்தில் இந்த பயணத்தை மேற்கொண்டார். உலக நாடுகள் முழுவதும் அப்படி பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அவங்க தனியாக பயணிக்கிற போது மகுரம் இல்லாமல் பயணித்தது என்பது மார்க்க அடிப்படையில் பிழையான ஒரு விவகாரம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது, எந்த உலமாக்களுக்கும் கிடையாது, அறிஞர் பெருமக்களுக்கும் கிடையாது. எனவே அதுதான் அந்த இடத்துல பிழையே தவிர அதை விட்டுப்பட்டு மற்ற மாதிரி அவருக்கு அஜெண்டா இருக்குது, அவன் காசுக்கு போனா அதுக்கு போனா இதுக்கு போனான்றெல்லாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு இங்கிதமற்ற தன்மைகள் சகோதரர்கள். இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறணும். இந்த மாதிரி பாலஸ்தீன மக்களுக்காக அவங்க குரல் எழுப்புவதற்கு நான் அங்கே வரைக்கும் போகிறேன், அந்த மக்களுக்காக நான் நிற்பேனுங்கிற ஒரு உத்வேகம் வந்துச்சுல்ல, அதுவே பாராட்டுக்குரியது, மகிழ்வுக்குரியது. அவங்க செய்ததில் எது மிஸ்டேக்கோ அந்த மிஸ்டேக்கை மட்டும் சொல்லிக் கொடுப்போம். இது மிஸ்டேக்குமா, இதை இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதே வழிமுறையை மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய மற்ற ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேலைகள் செய்கிறவங்களுக்கும் எல்லாரும் செஞ்சோம்னா அது ஏற்புடையாக இருக்கும். ஆனால் அங்கே மட்டும் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இந்த நடைமுறை எடுக்காதீங்க. கடைசியாக ஒரு சில பேர் என்னென்னா, பெரும்பான்மை மக்கள் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நினைச்சு காசா மக்களுக்காக அவங்களும் சேர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது நினைப்பாங்கிறதுக்காக அப்பாவிகள் கொல்லப்படும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா? அது என்ன வகை நியாயம்? ஏதாவது அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்க நினைச்சிட்டு போறாங்க. யாரும் இங்க தீவிரவாதம் பண்ணல, யாரும் இங்க பயங்கரவாதம் பண்ணல, யாரும் வேறு விதமான தவறுகள் செய்யல. அவங்க ஜனநாயக ரீதியிலான ஒரு போராட்டம் தான் இது. உலக நாடுகள் அத்தனையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு அந்த அவர்களை கைது செய்தது தொடர்பாக இஸ்ரேலிய அமைச்சர் பென்கிவிற்கு எதிராக 18 நாடுகள் ஒரே நேரத்தில் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது ஒரு மாட்டில் 7 பேர் வீதமும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். இங்க ஒட்டகம் கிடையாது, மாடுதான் இருக்கிறது. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நமக்கு ஒருத்தர பிடிக்கலங்கிறதுக்காக நம்ம நினைக்கிறதான் சரின்னு கேட்டு விமர்சிக்கிறத விட்டுவிட்டு ஓரளவுக்கு அதை பற்றிய ஆவணங்கள் தரவுகளோடு நம்ம பேசினோம்னா நல்லதாக இருக்கும். சமூக வலைதளம் இருக்கிறது என்பதற்காகவும்
தயவு செய்து இதுகளை சொல்லாதீங்க. அந்த சகோதரிக்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும், அல்லாஹு தாலா பரக்கத் செய்ய வேண்டும், அந்த சகோதரியினுடைய முயற்சிக்கு அல்லாஹு தாலா கூலியை கொடுக்க வேண்டும். இதற்கு பிறகு அவர்கள் இது தொடர்பான காரியங்களை ஆற்றுகிற நேரத்தில் இந்த மஹரம் தொடர்பான விவகாரங்களும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிற போது நான் அவங்களை சந்தித்தா நானும் அவங்களுக்கு அந்த தரவுகளை எடுத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். மற்றபடி அவர்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கூலியை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் இந்த இடத்திலே நான் முன்வைத்துக் கொள்கிறேன்.